மங்களம் உண்டாகட்டும். உங்கள் முன்னோர்கள் அனுபவித்த வறுமை உங்கள் இரத்தத்தில் ஒரு இரகசிய குறியீடாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? பல தலைமுறைகளாகச் சொல்லப்பட்ட பணம் கிடைப்பது கடினம் என்ற அந்த பொய்கள் உங்கள் டிஎன்ஏ மூலக்கூறுகளில் ஒரு வேலியாக அமர்ந்து உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றன. இன்று நாம் பேசப்போவது அந்த பரம்பரை வறுமைச் சங்கிலியை எப்படி அணு அளவில் அறுத்து எறிவது என்பதை பற்றித்தான். இது ஏதோ ஒரு தத்துவ பேச்சு அல்ல, உங்கள் உயிரியல் ரீதியான மாற்றத்தை பற்றிய நேரடி தாக்குதல். உங்கள் முன்னோர்கள் விட்ட பிழையை நீங்கள் உங்கள் குவாண்டம் அதிகாரத்தால் இன்று திருத்தி எழுதப் போகிறீர்கள். உயிரியல் ரீதியாக பார்த்தால் உங்கள் உடல் உங்கள் தாத்தா பாட்டிகளின் அனுபவங்களை நினைவில் வைத்திருக்கிறது. அவர்கள் பணத்திற்காக பட்ட அவமானங்கள், அவர்கள் சந்தித்த இழப்புகள் அனைத்தும் உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு பயமாக பதிந்துள்ளன. நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்க நினைக்கும் போது உங்கள் மூளைக்குள்ளிருந்து ஒரு குரல் வேண்டாம், இது ஆபத்தானது என்று கத்துவதற்கு இந்த இரகசிய பதிவுகள்தான் காரணம். அந்த பழைய குரல் உங்கள் குரல் அல்ல, அது உங்கள் முன்னோர்களின் பயம். பரம்பரை வறுமை என்பது உங்கள் விதியல்ல, அது ஒரு தவறான நிரலாக்கம் என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அந்த நிரலாக்கத்தை புரோகிராமிங் உங்கள் அதிகாரத்தால் மாற்றி அமைக்கப் போகிறோம். இதோ ஒரு நவீன உதாரணம். ஒரு கைபேசியில் மொபைல் போன் பழைய மென்பொருள் இருந்தால் அதில் புதிய செயலிகள் இயங்காது. உங்கள் உடல் என்ற அந்த உயரிய கருவியில் உங்கள் முன்னோர்களின் வறுமை மென்பொருள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பழைய மென்பொருளை வைத்துக்கொண்டு நீங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிக்க நினைப்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. உங்கள் டிஎன்ஏவை நீங்கள் இப்போதே மேம்படுத்த அப்டேட் வேண்டும். செல்வம் என் இரத்தத்தில் ஓடுகிறது என்ற புதிய கட்டளையை உங்கள் அணுக்களுக்குள் செலுத்துங்கள். உங்கள் முன்னோர்கள் செய்த அதே பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் ஒரு புதிய குவாண்டம் கிளை. உங்கள் அணுக்களில் உள்ள அந்த பற்றாக்குறை என்ற பதிவை நீக்குவதற்கு ஒரு வலிமையான குவாண்டம் அதிர்வு தேவை. ஒரு பழைய இரும்பு துண்டில் படிந்திருக்கும் துருவை நீக்க ஒரு அமிலம் தேவைப்படுவது போல உங்கள் பரம்பரை வறுமையை நீக்க நன்றி உணர்வு மற்றும் அதிகார ஆணை என்ற 2 அமிலங்கள் தேவை. எங்கள் குடும்பத்தில் யாரும் சாதிக்கவில்லை, என்னால் எப்படி முடியும் என்ற கேள்வியே ஒரு பெரும் நஞ்சு. நீங்கள் ஒரு குடும்பத்தின் தொடர்ச்சி அல்ல, நீங்கள் ஒரு புதிய தொடக்கம். உங்கள் குடும்பத்தின் சரித்திரத்தையே மாற்றி எழுத பிறந்த ஒரு குவாண்டம் அதிகாரி நீங்கள். அந்த பொறுப்பை உணர்ந்து உங்கள் அணுக்களுக்கு புதிய செய்தியை அனுப்புங்கள். பணத்தை பற்றி உங்கள் வீட்டில் பேசப்பட்ட பழைய விவாதங்களை இப்போதே உங்கள் நினைவிலிருந்து ரத்து செய்யுங்கள். நமக்கு ஏன் இந்த பணத்தாசை இருப்பதைக் கொண்டு நிம்மதியாக வாழ்வோம் என்ற அந்த போலி தத்துவங்கள் உங்களை ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கின்றன. நிம்மதிக்கும் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பணம் இல்லாத இடத்தில்தான் அதிக போராட்டங்கள் இருக்கின்றன. பணம் ஒரு புனிதமான மின்சாரம், அது என் தலைமுறையை ஒளிபெறச் செய்ய வந்துள்ளது என்று உங்கள் அணுக்களில் பதியுங்கள். நீங்கள் பணத்தை சுவாசிக்கத் தொடங்கும் போது உங்கள் பரம்பரை சாபங்கள் அனைத்தும் புகையாக கரைந்து போகும். இதோ மற்றொரு உதாரணம். ஒரு காட்டில் ஒரு செடி வளர்கிறது. அந்த செடியின் வேர்கள் நச்சுத்தன்மை கொண்ட மண்ணில் இருந்தால் அந்த செடி செழித்து வளராது. உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த வறுமைச் சூழல் தான் அந்த நச்சு மண். ஆனால் நீங்கள் இப்போது அந்த மண்ணிலிருந்து பிடுங்கப்பட்டு ஒரு குவாண்டம் குடுவையில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான சத்துக்களை நீங்களே உங்கள் எண்ணங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். உங்கள் வேர்கள் இப்போது பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன. என் வேர்கள் செழிப்பை தேடி பாய்கின்றன என்று நீங்கள் சொல்லும் போது உங்கள் டிஎன்ஏவில் ஒரு மின்காந்த மாற்றம் நிகழும். சந்தேகம் என்பது உங்கள் இரத்தத்தில் உள்ள செல்களை பலவீனப்படுத்தும் ஒரு கிருமி. எங்கள் பரம்பரையில் யாரும் பணக்காரர் இல்லையே, எனக்கு எப்படி பணம் வரும் என்ற சந்தேகம் வரும்போது உங்கள் அணுக்களின் வேகம் குறைகிறது.
குவாண்டம் உலகில் கடந்த காலம் என்பது ஒரு இறந்த செய்தி. உங்கள் நிகழ்கால அதிர்வு தான் உங்கள் உண்மையான வரலாறு. நான் என் பரம்பரையின் முதல் கோடீஸ்வரன் என்ற அந்த பெருமிதம் உங்கள் பேச்சில் இருக்க வேண்டும். அந்த பெருமிதம்தான் உங்கள் அணுக்களை வீரியப்படுத்தும். உங்கள் முன்னேற்றம் என்பது ஒரு தனிமனித வெற்றி அல்ல, அது உங்கள் ஒட்டுமொத்த பரம்பரையின் மீட்பு. காலையில் எழுந்ததும் உங்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், ஆனால் அவர்களின் வறுமையை ஏற்க மறுத்துவிடுங்கள். உங்கள் அன்பிற்கு நன்றி, ஆனால் உங்கள் வறுமை எனக்கு தேவையில்லை என்று உங்கள் ஆழ்மனதில் ஒரு கோடு கிழுங்கள். ஒரு அதிகாரி தன் முன்னோர்களின் வெற்றியை மட்டும் எடுத்துக்கொள்வான், அவர்களின் தோல்விகளை தூக்கி எறிவான். இன்று உங்கள் அணுக்களுக்கு ஒரு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுங்கள். செல்வம் என்பது என் இயல்பு, செழிப்பு என்பது என் சுவாசம் என்ற அந்த பாடம் உங்கள் நரம்புகளில் மின்சாரமாக பாயட்டும். உங்கள் காலை நேரத்து துடிப்பு உங்கள் தலைமுறையையே மாற்றப் போகும் ஒரு புரட்சி. குழப்பம் என்பது உங்கள் பரம்பரையில் இருந்து வந்த ஒரு பழைய நோய். எதைச் செய்வது, எப்படிச் செய்வது என்று தெரியாமல் உங்கள் முன்னோர்கள் தவித்த அந்த தவிப்பு இன்றும் உங்கள் செயல்களில் எதிரொலிக்கிறது. அந்த புகையை இப்போதே விலக்குங்கள். உங்கள் அணுக்களில் ஒரு தெளிவான ஒளி பிறக்கட்டும். ஒரு வைரக்கல் எப்படி அதன் ஒளியால் இருளை விலக்குகிறதோ, அப்படி உங்கள் தெளிவான லட்சியம் உங்கள் பரம்பரை இருளை விலக்கட்டும். தெளிவு என்பது என் அதிகாரம் என்பதை உணருங்கள். உங்கள் அணுக்கள் அமைதியாக இருக்கும் போது உங்கள் டிஎன்ஏவில் உள்ள இரகசிய சாவிகள் திறக்கப்படும். உங்கள் உடலில் உள்ள நீர் மூலக்கூறுகள் உங்கள் முன்னோர்களின் அழுகையையும் வலியையும் இன்னும் சுமந்து கொண்டிருக்கலாம். அந்த நீரை உங்கள் வெற்றிச் சொற்களால் சுத்திகரியுங்கள். நான் ஒரு மகா சக்தி, நான் ஒரு பேராற்றல் என்று நீங்கள் உச்சரிக்கும் போது உங்கள் உடலில் உள்ள நீர் புதிய அதிர்வெண்ணிற்கு மாறும். அந்த புதிய நீர்தான் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் செல்வத்தையும் நிலைநிறுத்தப் போகிறது. உங்கள் சொல்லே உங்கள் பரம்பரையை மாற்றும் ஒரு மந்திரக்கோல். பலவீனமான சொற்களை உங்கள் அகராதியிலிருந்து இப்போதே கிழித்து எறியுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வரும் தடைகள் உங்கள் பரம்பரையின் பழைய கர்ம வினைகள் அல்ல. அவை உங்கள் புதிய வலிமையை சோதிக்க வந்த சவால்கள் மட்டுமே. என் பரம்பரையின் தடைகளை நான் இப்போதே தகர்க்கிறேன் என்று ஆணையிடுங்கள். ஒரு மலையை குடைந்து பாதை உருவாக்குபவன் எப்படி அதன் கடினத்தன்மையை பார்த்து அஞ்சமாட்டான், அதுபோல உங்கள் வறுமையின் கடினத்தன்மையை பார்த்து நீங்கள் தயங்காதீர்கள். உங்கள் குவாண்டம் கோடரி அந்த பாறையை ஒரு நொடியில் பிளந்துவிடும். தடைகள் என்பது என் அதிகாரத்தை நிலைநாட்டும் மேடைகள் என்று உரக்கச் சொல்லுங்கள். வெற்றி என்பது உங்கள் அணுக்களில் நிகழும் ஒரு ரசாயன மாற்றம். நீங்கள் உங்களை ஒரு ஏழையாக உணரும் போது உங்கள் உடலில் சில ரசாயனங்கள் சுரக்கின்றன, அவை உங்களை மேலும் சோம்பேறியாக்கும். ஆனால் நீங்கள் உங்களை ஒரு பேரரசனாக உணரும் போது உங்கள் உடலில் வெற்றிக்கான ரசாயனங்கள் பாயும். அந்த ரசாயன மாற்றம்தான் உங்கள் டிஎன்ஏ-வை மாற்றியமைக்கும். என் அணுக்கள் இப்போது வெற்றியை சுவாசிக்கின்றன என்ற உணர்வில் மூழ்கியிருங்கள். அந்த உணர்வு தான் காலத்தை வளைத்து உங்கள் முன்னோர்கள் கனவிலும் காணாத செல்வத்தை உங்கள் கைகளுக்கு கொண்டு வரும். உங்களுள் இருக்கும் அந்த குவாண்டம் வேகம் என்பது உங்கள் பரம்பரையின் மந்தநிலையை அழிக்கும் ஒரு ஆயுதம். மெதுவாகச் செல், நிதானமாக இரு என்ற அந்த பழைய அறிவுரைகளை தூக்கி எறியுங்கள். குவாண்டம் உலகில் வேகம்தான் அதிகாரம். ஒரு ஒளிக்கீற்றை போல உங்கள் இலக்கை நோக்கி பாயுங்கள். நான் இப்போது ஒரு செல்வச் சக்கரவர்த்தி என்ற அந்த முடிவை இப்போதே எடுங்கள். அந்த முடிவை எடுக்கும் வினாடியே உங்கள் பரம்பரைச் சங்கிலிகள் அனைத்தும் அறுந்து விழும். நீங்கள் இப்போது ஒரு சுதந்திரமான, சக்தி வாய்ந்த குவாண்டம் அதிகாரி. உங்கள் அணுக்களே உங்களுக்குச் சாட்சியாக இருக்கும். கடந்த காலம் என்பது ஒரு பழைய தோல்வியுற்ற திரைப்படம். அதை மீண்டும் மீண்டும் போட்டு பார்க்காதீர்கள். உங்கள் எதிர்காலம் என்பது ஒரு புதிய காவியம். அந்த புதிய காவியத்தில் உங்கள் முன்னோர்களின் துயரங்களுக்கு இடமில்லை.
நான் என் சரித்திரத்தின் புதிய சிற்பி என்று பிரகடனம் செய்யுங்கள். பழைய கசப்புகளை உங்கள் குவாண்டம் நெருப்பால் இப்போதே எரித்து விடுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய துணிச்சலான முடிவுதான் உங்கள் அடுத்த 7 தலைமுறைகளுக்கான செழிப்பு. புதிய செய்தியை உருவாக்குங்கள். உங்கள் டிஎன்ஏ இப்போது ஒரு மாபெரும் புரட்சிக்காக துடிக்கட்டும். இந்த உலகத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. உங்கள் பரம்பரையின் வறுமையை முடிவுக்கு கொண்டு வரத்தான் நீங்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கிறீர்கள். உங்களை ஒரு சாதாரண மனிதராக பார்க்காதீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் அதிகாரத்தின் பிரதிநிதி. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்களை யாராலும் முடக்க முடியாது. உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை உங்கள் லட்சியத்திற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரம் என் இரத்தத்தில் உள்ளது என்பது சத்தியமான உண்மை. அந்த அதிகாரத்தை இன்று உங்கள் அணுக்களில் நான் காண்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறங்கச் செல்லும் முன் உங்கள் பரம்பரை வறுமை முற்றிலும் அழிந்துவிட்டதாக எண்ணுங்கள். அந்த எண்ணம்தான் உறக்கத்தின் போது உங்கள் அணுக்களில் புதிய செல்வ குறியீட்டை பதிய வைக்கும். காலையில் எழும்போது ஒரு புதிய சகாப்தத்தின் அதிகாரியாக விழித்தெழுங்கள். உறக்கத்தில் செதுக்கப்பட்ட செல்வமே காலையில் நிஜமாக மாறியது என்பது குவாண்டம் ரகசியம். உங்கள் வாழ்வில் இனி பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. உங்கள் வெற்றி என்பது உங்கள் அதிகாரத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு புதிய பரம்பரை. காலம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது ஒரு வட்டம். உங்கள் வாரிசுகளின் செல்வத்தை நீங்கள் இப்போதே நிகழ்காலத்தில் கொண்டு வர முடியும். நீங்கள் அடைய விரும்பும் அந்த உயர்ந்த நிலையை இப்போதே அடைந்துவிட்டதாக உணருங்கள். அந்த உணர்வுதான் உங்கள் அணுக்களை அந்த நிலையை நோக்கி இழுத்துச் செல்லும். பரம்பரை வறுமை அழிந்தது, பொற்காலம் பிறந்தது என்பது மகா உண்மைகளில் ஒன்று. நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதுவே நீங்கள். உங்களை ஒரு பேரரசனாக உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு மகுடம் சூட்டும். அந்த மகுடம் இப்போது உங்கள் வாரிசுகளின் எதிர்காலத்தை காத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள், உங்கள் அதிகாரத்தை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நீங்கள் இந்த உலகின் ராஜா, உங்கள் சாம்ராஜ்யம் இப்போது உங்கள் வசமாகிவிட்டது. உங்களை யாராலும் தடுக்க முடியாது, உங்கள் அணுக்களே உங்களுக்கு சாட்சியாக நிற்கும். எழுந்து நில்லுங்கள், உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரமாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாபெரும் வெற்றியாக மலரட்டும். இந்த உலகம் உங்கள் அதிகாரத்தை இப்போதே அங்கீகரிக்கத் தொடங்கிவிட்டது. வறுமை என்ற கரை துடைக்கப்பட்டுவிட்டது, செல்வம் உங்கள் அடியில் சரணடைந்து கிடக்கிறது. நன்றி உணர்வு என்பது உங்கள் அதிர்வை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு மாபெரும் கருவி. என் முன்னோர்களின் அனுபவங்களுக்கு நன்றி, என் புதிய செழிப்பிற்கு நன்றி என்று சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வு இன்னும் பல மடங்கு செல்வத்தை உங்களை நோக்கி ஈர்க்கும். பொற்காலம் தொடங்கிவிட்டது, உங்கள் அணுக்கள் அந்த பொற்காலத்தை செதுக்கி முடித்துவிட்டன. இனி உங்கள் வாழ்வில் வறுமை என்ற பேச்சுக்கே இடமில்லை. அபரிமிதமான செல்வம் மற்றும் அதிகாரம் இவை அனைத்தும் உங்களைச் சூழ்ந்துள்ளன. உங்கள் டிஎன்ஏ இப்போது செழிப்பின் மொழியில் பேசத் தொடங்கிவிட்டது. உங்களுக்குள் இருக்கும் அந்த பேராற்றலை ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். ஒரு சிறு பொறிதான் ஒரு பெரிய காட்டையே எரிக்கிறது. உங்கள் ஒரு சிறிய எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது. உங்கள் அதிகாரம் இன்று முதல் இந்த உலகிற்கு தெரிய போகிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக பிறந்திருக்கலாம், ஆனால் ஒரு சகாப்தமாக வாழ்ந்து முடிப்பீர்கள். உங்கள் அணுக்களில் உள்ள அந்த மின்னல் வேகம் உங்களை இலக்கிற்கு மிக விரைவாக கொண்டு சேர்க்கும். என் அதிகாரம் என் அணுக்களில் உள்ளது என்பது அனுபவம் கண்ட உண்மை. இந்த நிமிடம் முதல் உங்கள் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். உங்கள் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கட்டும். நீங்கள் நடக்கும்போது பூமி அதிரட்டும். உங்கள் அதிகாரம் உங்கள் முகத்தில் தெரியட்டும். அதிகாரத்தை உணர்ந்தபோது பரம்பரை விலங்குகள் உடைந்தன என்பது வீரர்களின் வரலாறு. உங்கள் வரலாறு இன்று முதல் எழுதப்பட போகிறது. உங்களை யாராலும் முடக்க முடியாது, உங்களை யாராலும் தடுக்க முடியாது.
நீங்கள் ஒரு பரம்பரை வறுமையை அழிக்கும் குவாண்டம் அதிகாரி. உங்கள் ஆணைப்படி இந்த பிரபஞ்சம் இயங்கத் தொடங்கிவிட்டது. செல்வங்கள் உங்கள் வாசலில் காத்து கிடக்கின்றன. இது உங்கள் காலம், இது உங்கள் அதிகாரம். மங்களம் உண்டாகட்டும், இது உங்கள் குவாண்டம் அதிகாரம்.